ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒர்க் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஐ டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தானில் உங்களுக்கு லேம்டா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தானில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை நவுனா அப்ளை நவு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்ட் அப்ளைங் வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை நவ் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம், உங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துருந்தா கூட இங்கே ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இமெயில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்களே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் கண்ட்ரி இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இங்கே ப்ளீஸ் சைன்இன் இருக்குல்லையே, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.